welcome to V's Learning Path. இந்த வீடியோல நெகட்டிவ் சென்டென்சஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நெகட்டிவ் சென்டென்சஸ்னா நம்ம வந்து எதுவுமே நான் இது செய்யல, நான் அது பண்ணல, நான் அது பண்ண மாட்டேன், நான் இது செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை நம்ம வந்து எப்படி இங்கிலீஷ்ல நம்ம சொல்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம். The cat entered the kitchen அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பூனை வந்து கிச்சனுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா நம்ம எப்படி சொல்லலாம்? பூனை வந்து கிச்சனுக்குள்ள நுழையல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ்ல எப்படி நம்ம சென்டென்ஸ்ல நம்ம ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம எழுதி நம்ம பார்த்தரலாம் வாங்க. The cat entered the kitchen. Okay, இப்போ இந்த entered அப்படிங்கிறது ஒரு verb. Okay, இப்போ அந்த verb நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி நம்ம நெகட்டிவா மாத்துறது அப்படின்னா, இந்த entered அப்படிங்கிறது did plus enter, அதுதான் வந்து entered. So இது வந்து இப்ப நம்ம நெகட்டிவா மாத்துறதுக்கு நம்ம ஒரு நெகட்டிவ் வேர்ட் ஒன்னு ஆட் பண்ண போறோம். அது என்ன வேர்ட் அப்படின்னா not. Did not enter the kitchen. ஓகே, சப்போஸ் வந்து உங்க மேனேஜரோ யாரோ உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க, நீ அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வந்து அதுக்கு நான் அந்த மீட்டிங் வந்து நான் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் ஃபார்மட்லயோ இல்ல மெயில் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா, அதை வந்து எப்படி நம்ம கரெக்டான இங்கிலீஷ்ல நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். I did not attend the meeting. நம்ம காமனா மிஸ்டேக் பண்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க did not அப்படின்னு எழுதிட்டு attended அப்படின்னு நம்ம போடுவோம். I did not attended the meeting, இல்ல I did not talked to the manager. அந்த மாதிரியா இந்த didக்கு அப்புறமா நம்ம past tense யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து incorrect sentence. ஆக்சுவலா வந்து நீங்க did யூஸ் பண்ணீங்க அப்படின்னா didக்கு அப்புறமா past tense யூஸ் பண்ண கூடாது. நம்ம எப்பவுமே didக்கு அப்புறமா மெயின் verb தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து நான் கார் வாங்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? I will buy a car அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் கார் வாங்கவே மாட்டேன்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்படி நம்ம அதை சொல்லலாம் அப்படின்னா, I will not buy a car. இந்த மாதிரியான ஹெல்பிங் verb, அதாவது நீங்க எழுத போற சென்டென்ஸ்ல நீங்க ஹெல்பிங் verb யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா அந்த சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறது ரொம்பவுமே ஈஸி. ஓகேவா? இந்த மாதிரி will, am, is, are, was, were, can, இந்த மாதிரியா நீங்க I can swim அப்படின்னா I cannot swim அப்படின்னு நீங்க எழுதிடலாம். ஓகே, அந்த ஹெல்பிங் verbக்கு அப்புறமா நம்ம not போட்டோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவா மாறிடும். ஓகே, இந்த fisherman catch a fish அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அந்த சென்டென்ஸை எப்படி நம்ம நெகட்டிவா மாத்துறது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தலாம். fisherman அப்படிங்கிறது plural subject. சோ நம்ம do not catch the fish. இதுவே இங்க fisherman அப்படின்றதுனா அது வந்து singular subject. சோ நம்ம இங்க thus போடணும். ஓகே, the fisherman does not catch the fish. ஓகே, இப்போ நம்ம எந்த இடத்துல do போடணும் எந்த இடத்துல thus போடணும்ங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்ல வர்றது சப்போஸ் present tense டினோட் பண்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அப்போ நீங்க சப்ஜெக்ட பார்க்கணும். அந்த சப்ஜெக்ட பார்த்துட்டு சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்ததுன்னா நீங்க thus யூஸ் பண்ணணும், ப்ளூரலா இருந்ததுன்னா do யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் நெகட்டிவ் வேர்டுக்கு நம்ம not போடணும். நீங்க doவோ இல்ல thusஓ யூஸ் பண்ணாலும் நம்ம notக்கு அப்புறமா மெயின் verb தான் எழுதணும். ஓகே, இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, உன் பொண்ணு வந்து எப்படி எக்ஸாம் எழுதுனா அப்படின்னு கேக்குறாங்க. How did she write the exam அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க ஒன்னு பாசிட்டிவா நீங்க எப்படி சொல்லலாம்? She wrote the exam well அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா,
she did not write the exam well. அவ எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்க வந்து இந்த did notக்கு அப்புறம் wrote அப்படின்னு நீங்க பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா அந்த சென்டென்ஸ் இன்கரெக்ட் சென்டென்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம காமனா மிஸ்டேக் பண்றது. சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.